கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 34 வசனம் 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போலாகிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான நன்மைகளை கடவுள் அளவில்லாமல் கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை அற்புதமாய் வலியுறுத்துகின்ற பல கர்த்தருடைய வார்த்தைகள் வேதத்திலே நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆம், நம்முடைய வாழ்க்கையை நன்மையினால் நிரப்புகின்ற கடவுளாக நம்முடைய ஆண்டவர் நம் கூடவே இருக்கின்றார். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வேத வசனத்தில் கூட கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று அதற்கு எடுத்துக்காட்டாக காட்டுக்கு அரசனாக இருக்கின்ற அந்த சிங்கத்தினுடைய பிள்ளைகளுக்கு கூட ஒரு வேளை பற்றாக்குறைகள் ஏற்படலாம், தேவைகள் ஏற்படலாம். ஆனால் கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு குறைவும் வராது என்று அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டோடு கூட இங்கே சங்கீதக்காரன் விளக்குகிறதை நாம் பார்க்க முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தேவைகள் என்பது இயல்பான ஒன்றாக நமக்கு அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த தேவைகள் என்பது எவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கப்படுகிறது என்பது தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்வதற்காக நம்முடைய தேவைகள் எப்படியாகிலும் நிறைவாக இருக்க வேண்டும் அல்லது நிறைவை காண வேண்டும் என்பதற்காக நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்து நான் நன்மையை வரவழைத்து கொள்வேன் என்றதல்ல. நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன், என் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். அவர் என் தேவைகளை சந்திப்பார். என் வாழ்க்கையில் எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி கடவுளை தேடுகின்ற அனுபவம் கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது அவசியம். அதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. இன்றைக்கு அநேக மக்கள், குறிப்பாக உலக பிரகாரமானவர்களாக கூட அல்ல, கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற இடத்திலே இப்படிப்பட்ட பரிதாப நிலைமை நிகழ்கிறதை பார்க்கின்றோம். என்ன, ஒருவருக்குரியதை ஒருவர் வஞ்சித்து எடுத்து கொள்ளுதல், ஒருவருக்குரியதை ஒருவர் ஏமாற்றியோ அல்லது நான் தான் அதற்கு தகுதியானவன் என்று சொல்லி பறித்து கொள்ளுகின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது எந்த விதத்திலும் கடவுளுடைய பார்வையில் உகந்த ஒரு செயலாக இருக்கவே முடியாது. நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையானாலும் கணவனுடைய வாழ்க்கை, மனைவியுடைய வாழ்க்கை என்று நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏராளமாய் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இந்த நன்மைகள் எல்லாம் எப்படி நமக்கு வர வேண்டுமென்றால், நாம் கர்த்தரை தேட தேட கடவுள் நமக்கு அபரிமிதமாகவும் அளவில்லாமலும் கொடுப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து எப்பொழுதும் நம்முடைய தேவைகளுக்காக கடவுளை நோக்கி பார்க்கின்ற மக்களாய், கடவுளை தேடுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி கடவுளை தேடும் பொழுது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்.
அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக அவர் நம்முடைய தேவைகளை பரிபூரணமாய் சந்திப்பார். ஒரு நன்மையும் குறையாது என்று ஆகவே தான் வசனம் அப்படி சொல்லி தருகிறது. ஒரு நன்மையும் குறையாது. நமக்கு என்னவெல்லாம் நன்மைகள் தேவையோ அந்த நன்மைகள் அனைத்தையும் அவர் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தரை மட்டும் தேடுவோம், கர்த்தரை பற்றி கொள்வோம். கடவுள் நிச்சயமாய் எல்லா நன்மையினாலும் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.